இது ப்ராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காப்பி ரெடி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ராஜேஷ் அவர்களை சந்திக்க விருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இந்த காஃபி கடைகள் அப்படிங்கிறனா எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, நம்ம டீ கடை காஃபி கடை அப்படிங்கிறது வந்து லோக்கலில் போகிற வழியில் நின்று சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். பொதுவாக எல்லா இடத்துலையும் பழக்கம். இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்டெல்லாம் மாறி பெரிய பெரிய வணிக வளாகங்கள், அதில் பெரிய பெரிய மாலில் மற்றும் தேட்டர்ஸில் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் இப்போ வெளியில் வந்து அது ஒரு தனி ஒரு மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா தரப்பு மக்களும் போய் சென்றடைகிற மாதிரி. அதோட ரேட்டு அதெல்லாம் பற்றி அடுத்தது. ஆனால் மக்கள் வந்து எளிதாக இது ஒரு அடையாளங்கன்ட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியோட பேரே காப்பி ரெடி அப்படின்னு வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் பல்வேறு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்தாலுமே காப்பிக்காகவே ஒரு அகில இந்தியாவில் ஒரு கம்பெனி செயல்படுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதில் நீங்கள் காப்பி ரெடி வந்து ஆச்சரியமான விஷயம். இதில் இந்தியாவில் இது நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? இது இன்னொன்று இந்த காஃபிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறது இதுக்கு ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். நான் தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடுக்கு நம்மளுக்கு ஃபில்டர் காஃபி தான் நம்மளோட எப்படி பார்க்குறோன்னா அது ஒரு ட்ரெடிஷன். ஸோ நான் ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் கேஎஃப்சி, தெரியும் இல்லைங்களா? அது இந்தியாஸ் உலகத்தின் நம்பர் 1 கம்பெனி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கோவிட்டில் தான் ரொம்ப வருஷமாக நான் தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஈடுபாடு ஆசை இருந்ததுங்க. கோவிட்டில் 2020 கேஎஃப்சி விட்டு வெளியே வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், 18 வெளியே வந்துட்டேங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கும்போது இப்போது ஸ்டார்பக்ஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 காஃபி ஷாப், நம்ம கேப்பச்சினோ வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கேப்பச்சினோ என்னன்னு தெரியாது சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ கேப்பச்சினோ குடிக்கிறது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம பாரம்பரியம் மிக்க ஃபில்டர் காஃபியை தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியாவுக்கு மேலே போனால் பெருசாக ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிக சிறந்த காஃபியில் ஃபில்டர் காஃபி செகண்ட் இடத்துல இருக்குது. ஓஹோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே, டீ நிறைய பிராண்ட் இருக்குங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே தாண்டிடுச்சு. ஃபில்டர் காஃபி செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பிராண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் காஃபியை நம்ம ஒரு கோராக வச்சு டீ ஒரு எடுத்துகிட்டு போகலான்னு ஆரம்பிச்சு தான் காப்பி ரெடிங்க. அதுவும் நம்ம வீட்டிலலாம், நம்ம சவுத்துலலாம் காஃபின்றத வீட்டில் காப்பி வீட்டில் ஒரு ரெடியான உடனே வீட்டில் மனைவியோ அம்மாவோ காப்பி ரெடியாக இருக்க வந்து சாப்பிடுன்றது தான் ஒரு வேர்டு டெர்மினாலஜி. ஸோ அதனால் அந்த காப்பி ரெடின்ற பேர் வச்சோங்க. வச்சு நாங்கள் நினச்சதோட மிகப்பெரிய வரவேற்பு. இது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2020 ஆரம்பித்தோம் சார். 2020 இதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் டியூரிங் கோவிட் தான் ஆரம்பிச்சு. அது கோவிட்லேயே ஆரம்பிச்சு. ஆமாங்க, கோவிட்ல தான் ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லெட் கோயம்புத்தூரில் தான் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது அப்படியே நிறைய பேர் வந்து வாலண்டியராக வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸி கொடுங்கன்ற மாதிரி பண்ணி இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அவுட்லெட் கிட்ட கொண்டு வந்துட்டோம். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, நாங்கள் நினச்சதோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனது தான் ஒரு பெரிய ரீசன். அதுக்கு முழு காரணம் தரமான ஃபில்டர் காஃபி, ட்ரெடிஷ்னல் ஃபில்டர் காஃபி கொடுக்குறது தான் ஒரு ரீசனாக பார்த்தோம். ப்ளஸ் அது எப்படி நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ ஒரு வீட்டில் ஃபேமிலியாக வந்து ஒரு டீ கடையில் முன்னாடி குடிக்கணும்னு யோசிப்பாங்க. போய் நம்ம ஆஸ் அ ஜென்ஸ் போய் குடிப்பாங்க. காஃபி ஷாப்பில் ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு டீயோ இல்லை குடிச்சிட்டு இல்லை, அதுதான் தமிழ்நாட்டோட ஆதி வழக்கம். கரெக்ட். காலையில் இந்த பக்கம் ஒரு டீயில் காப்பி வச்சுட்டு பேப்பரில் தான் காலையில் பல தமிழ்நாட்டு கிராமங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதையே நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டீசெண்டான ஒரு லொக்கேஷன் எங்கள் இதில் நோ ஸ்மோக்கிங். ஸோ தட் இன்னும் ஒரு லேடிஸோ ஒரு ஃபேமிலியோட வந்து குழந்தைக்கு ஒரு அப்பா காஃபியோ டீ எடுப்போம், ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு தேவையான ரோஸ் மில்க், பாதாம் பால், அந்த மாதிரி எல்லாம் ஐட்டமும் வச்சுருக்கோம். சாக்லேட் காஃபி இதை வச்சு இதை நம்ம கொண்டு போனதுனால இப்போ நாங்கள் ஃபஸ்ட் நினச்சா தமிழ்நாடு இல்லை பெங்களூர், கர்நாடகாவில் காஃபி நல்லா போகணுங்க. பட் ஆனால் ஹைதராபாத், ஆந்திராவில் நல்ல வரவேற்பு இருக்குங்க. கேரளாவில் ஃபில்டர் காஃபி நல்லா விரும்புகிறாங்க. மும்பையில் கேரளாலாம் டீக்கு பயங்கர ஃபேமஸ். டீ தான் மார்க்கெட். டீ இஸ் a very popular market in Kerala. பட் அவங்க சொல்றதே சாயா. ஆனால் காஃபிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் இன்னொரு நியூஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மும்பைலலாம் மகாராஷ்டிராவில் காஃபி எப்படி பார்க்குறாங்கன்னா லக்ஸுரியாக பார்க்குறாங்க. நம்ம ஃபில்டர் காஃபி ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. ஒருத்தர் ஃபில்டர் காஃபி குடிக்கிறாங்கன்னா அவங்க பெரிய ஆள், அவர் கொஞ்சம் பெரிய ஆள், அதனால ஃபில்டர் காஃபி குடி. ஏன்னா நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்காது. எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் இல்லை, ஒரு சர்வே பண்ணோம் சார். கேஎஃப்சியில் இருக்கும்போதும் சரி, பர்சனலாக இப்போது ஜெய்ப்பூர் எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணதில் இது வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அப்புறம் ரீசெண்டாக கூட நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம், ஒரு தனியார். இல்லை, அப்போ தான் உங்களுக்கு கேட்கணும். ஃப்ரான்ச்சைஸ் பற்றி பேசும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து விவாதம் 2 பக்கமும் உட்கார்ந்ததில்
அவங்க இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அவங்க ஃபெயிலியர்னு சொல்ல சார், ப்ரோக்ராம் பேர் நீயா நானா தான். அதில் என்னன்னா 2 தரப்பில் இருப்பாங்க. ஒரு தரப்பில் ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்தவங்க, ஒரு தரப்பில் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தவங்க. ஒரு நல்ல ஒரு டிபேட்டுங்க அது ஆக்சுவலி. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் என்ன மிஸ் ஆகிடுச்சுனாங்க, எனி ஃப்ரான்ச்சைசி எடுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா 2 சைடும் காரணம். இப்போ எங்களுதே சில உதாரணம் நான் கொடுக்குறேன். என்னோடய கடைங்க கோயம்புத்தூர்லேயே ஒரு 2 கடை. ஒருத்தர் எடுக்கிறாங்க, அவங்களால ஒரு நாளைக்கு 3000 ரூபா மேலே தொழில் பண்ண முடியல. அவங்க வந்து என்கிட்ட உட்காந்து என்னால் முடியல சார்ன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னொருத்தருக்கு கை மாற்றி விட்றோம். அதே கடை அவர் 10,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு விதின் 2 months. இதில் என்ன தெரியுதுன்னா, கடை சேம், கொடுக்குற ப்ராடக்ட் சேம், லொக்கேஷன் சேம், ஆனால் நடத்துகிறவங்க தான் வேறு. எக்ஸாம்பிளாக இருக்காங்க. லைவ் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் நீங்கள் துடியலூரில் போய் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அந்த லொக்கேஷனை பொறுத்து பிஸ்னஸ் கிடையாதா? அந்த மாதிரி அதுவுமே இருக்குது சார். லொக்கேஷனும் இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லவே சொல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நல்ல லொக்கேஷனை எடுக்கணும். இல்லை தவறான லொக்கேஷன் எடுத்தாலுமே அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக ஆரம்பிச்சு 5 இயர்ஸாக நடத்திட்டு வரும்போது, இந்த கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெட்ரோல் பங்க்ஸ், இந்தியன் ஆயில், HPCL, பாரத் பெட்ரோலியம். பட் இதில் இந்தியன் ஆயில், HPCL எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபஸ்ட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணோம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆஃப் தோணுச்சுங்க. வாடகை கம்மி, ப்ளஸ் பெட்ரோல் பங்க்குள்ளே இருக்கிறதா 24 மணி நேரம் நடத்தலாம். ரெடி கஸ்டமர், எனி பங்க்கில் இன்றைக்கி சின்ன பங்க்கில் பார்த்தாலும் 2000 பேர் உள்ளே வராங்க. அவங்களுக்கு நம்ம காஃபியை கன்வெர்ட் பண்ணோம், காஃபி ஆர் டீ வந்து வாங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் மாடலாக தெரிஞ்சு 1லேருந்து அப்படியே ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சுங்க. இந்த ப்ராசஸில் ஒரு 2025 Jan 24 எண்டில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். HPCL ஒரு 5000 அவுட்லெட்டும், இந்தியன் ஆயில் ஒரு 5000 அவுட்லெட் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு சைன் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, குறைஞ்ச ரெண்ட் 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா, அவ்வளோதான். இல்லை இதுதான், இது வந்து நீங்கள் உங்களோடதை சொல்லிட்டீங்க. நான் எங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக இப்போ நான் வந்து உங்கள் காப்பி ரெடியோட ஃப்ரான்ச்சைஸாக ஆசைப்பட்றேன். சரி, ஓகே சார். நாங்கள் ஃப்ரான்ச்சைஸின்ற வேர்டை யூஸ் பண்ணுறது நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா சார், உங்களை ஒரு தொழில் அதிபராக we are creating entrepreneurs. ஃப்ரான்ச்சைஸின்றது எப்படின்னா, உங்கள் பேரை கொடுத்துருங்க, நீங்கள் பிராண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்கள் பேரை கொடுங்க, நீங்கள் இதை உங்களோட SOP கொடுத்துருங்க, நான் ரன் பண்ணிக்கிறேன். ஃபெயிலியரோ ஏதோ என்ன அந்த இதுலேயே நான் போயில, ஏன்னா அவங்கள சக்ஸஸ் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், நான் இந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறேன், மதுரையில் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பெட்ரோல் பங்க்கோட இதில் கான்டாக்டில். இப்போ நாங்கள் வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது, லொக்கேஷன் இங்கே இருக்குது, நாங்கள் பார்க்குறோம், இந்தியன் ஆயில் இருக்குது அப்படின்னா, நாங்கள் யார் அவங்க ஓனர்னு இப்போ தேடி பார்த்து, அதோட இவங்க யார் டீலர் தேடி பார்த்து அவங்ககிட்ட நாங்கள் பர்மிஷன் எதுவும் வாங்கணுமா? இல்லை, அப்படி இல்லைங்க. இது நம்ம டீலர்கிட்ட டைப் பண்ணலங்க. இது வந்துட்டு அதான் நான் சொன்னேன் சார், இது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு சார்ந்த கம்பெனிஸ் இல்லை. அதான் இப்போ நாங்கள் அதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஜியோகிராஃபிக்கலி நியர்பை நல்ல லொக்கேஷன் இருக்கும்போது நாங்கள் அவங்கக்கிட்ட லொக்கேஷன் வாங்கி, ஆல்ரெடி நம்ம ஆல் இண்டியா சைன் பண்ணியிருக்கோம். ஒரு HPCL இந்தியா ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லோக்கல் ரீஜன் அப்ரூவ் பண்ணோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுவும் பங்கோட என்ட்ரன்ஸில் எக்ஸிட்டில் எங்கே இடம் இருக்கோ அங்கே போட்டு கொடுத்து அவங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப். இது வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸியே கிடையாது. ஓகே, வெறும் 6 lakh rupees பட்ஜெட்டுங்க. அதுக்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆல் இந்தியாவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்ரா லோன் இருக்கு இல்லைங்களா, நம்ம பிரைம் மினிஸ்டர் முத்ரா லோனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் பெருசாக அவங்க வந்துட்டு இந்த நெருக்கி அந்த பர்சனல் லோன் மாதிரியெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்குது. நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக பே பண்ணலாம். ஆனால் நல்லா பே பண்ணால் ஒரு 6 லட்ச ரூபா இப்போ லோன் தராங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் அவங்க லோன் தருவாங்க, ரீபேமெண்ட் கரெக்டாக இருந்தால். ஆனால் நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இந்தியா ஃபுல்லாகவே. அதனால பேங்க் மேனேஜர்ஸ்க்கு ஒரு தயக்கம் லோன் கொடுக்குறது. இதுதான் ஓப்பன் சினாரியோ. ஆனால் நாங்கள் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட்குவார்ட்டர்ஸில் போய் ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தோம். ஏன் லோனை வந்துட்டு கட்ட முடிய மாட்டுது, ஏன்னா அதிகமாக ரெண்டில் எடுத்துடுறாங்க, அப்புறம் பிஸ்னஸில் ஃபுட்ஃபால் வர மாட்டுது, ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடந்த உடனே என்ன ஆகுது, கடையை வந்துட்டு மாற்ற சொல்கிறாங்க. அதில் 50%க்கு மேலே இன்டீரியருக்கே செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களால திருப்பி கட்ட முடியல. பேங்க் அவங்கள நெருக்கக்கூடாதுன்ற ஒரு ரூலும் இருக்குங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க கொடுக்க தயங்குறாங்க. ஸோ நான் ஹெட் ஆஃபீஸில் போய் மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தேன். அவங்களால ஏன் கட்ட முடியுறது சில பாயிண்ட்ஸ் எடுத்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெண்ட்டு ரொம்ப அதிகம், அதை உடச்சிட்டோம். மினிமம் 3000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே ரெண்டே கிடையாதுங்க இந்தியா ஃபுல்லாகவே. பாம்பே, சென்னை, எங்கள் ஊரில் மாதிரி பெரிய ஊர்லேயும் வித்தின் 3000லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ ஓவர் ஹெட்ஸ் கம்மியானாலே நீங்கள் லாபம் எடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு மேன் பவர், ட்ரெயின்டு மேன் பவர் இருந்தால் தான் காஃபி மாஸ்டர், டீ மாஸ்டர்.
அவர்னால தான் தொழில் வருதுன்னா காஃபி மாஸ்டர் எப்படி ஃபீல் பண்ணுவார், நம்மனால தான் இந்த பிஸ்னஸ் நடக்குதுன்ற சொல்லி அவர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். அவரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை பொதுவாகவே இந்த ஹோட்டல்லையும் சரி இந்த டீ கடையில் மாஸ்டருக்கு பயங்கர மதியாது. புரோட்டா மாஸ்டர்னு அவர் போயிட்டாருன்னா பிஸ்னஸே போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. மாஸ்டர் இல்லாமல் தவிக்கிற கடைகள் பல இருக்குது நிறையா சார். இப்போ நிறைய இன்னைக்கு நான் கேஎஃப்சி ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன், கேஎஃப்சி மெக்டானல்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆன காரணமே உங்களுக்கு ஸ்கில்டு லேபரே தேவையில்லை. நீங்கள் ஒரு 12th முடிச்ச 18 வயசு ஆயிருக்கணும் மினிமம். ஒரு பையனை கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அவர் தான் மாஸ்டர். ஏன்னா எல்லாமே எஸ்ஓபி. அதே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். எனக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தரை கொடுத்தீங்கன்னா 2 நாளில் அவர் பர்ஃபெக்ட் காஃபி பர்ஃபெக்ட் டீ போடுவார். அதுதான் எங்களோட ஒரு ப்ளஸ்ஸு சார். அதில் வந்துட்டு மேன் பவர் நாங்கள் கொடுத்துட்றோம், ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்றோம். எங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் தேவையில்லை. தண்ணி இல்லை. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வாட்டர் இன்லெட் அவுட்லெட். வாஷிங் எல்லாமே வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கார்ன்ஸ்டார்ச் சோளத்தில் வந்து வேஸ்டேஜில் க்ரியேட் பண்ண கப்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறோம். ஸோ வாட்டர் கனெக்ஷன் தேவையில்லை, பவர் மட்டும் இருந்தால் போதும். இன்ஃபேக்ட் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை பற்றி உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட நோக்கம் என்னென்னா அடுத்த 3 வருஷத்தில் 10,000 ஆண்டர்ப்ரனர்ஸ் க்ரியேட் பண்ணணும் இந்தியாவில், புது ஆண்டர்ப்ரனர்ஸ். ப்ளஸ் அதில் வேலை செய்கிறவங்க ஒரு 40 பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு 30-40 பேர் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபைனலாக அப்ரூவ் ஆச்சு, சைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறவங்க. இதுதான் வி ஆர் கிரியேட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஃப்ரான்ச்சைஸின்றது அவங்ககிட்ட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 lakhs சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அது ஒன்று மட்டும் தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது 2 மாதிரி ஸ்கீம் இது? டோட்டல் ஒரே இதுதான் 6 lakhs தான். 6 lakhs அவங்க வந்துட்டு அதுவுமே லோன் வாங்கி கொடுத்துரும். ஒன்லி திங் அவங்க பேங்க்கில் என்ன கேட்குறாங்கன்னா சிபில். இல்லை 6 lakhs ஒரு மாதிரி செட்டப்பும் வேறு செட்டப் எதுவும் வச்சுருக்கீங்களா? வேறு செட்டப் 10 lakhs பெரிய கடை இருக்குது. பெரிய கடை இருக்குது. பட் மெஜாரிட்டி அவுட் ஆஃப் 10,000 எங்களோட விஷன் 9,000 காட்டு தான். இதில் அட்வான்டேஜ் என்னன்னாங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நம்ம சடனாக ஒரு ரோடு எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கோ இல்லை மெட்ரோ ஒர்க் வருது, அந்த கடைக்கு வந்துட்டு சாத்த வேண்டிய. ஸோ இதை நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு போய்ட்டு 4,000 5,000 செலவில் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மாற்றிடலாம். ஓகே. வேறு எந்த உங்களுக்கு லாஸும் ஆகாதுங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா இதுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக உங்களுக்கு இடம் தேவையில்லை. ஒரு 40-50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். பங்க் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுக்கலாம். பங்குக்கு வரவங்களும் வருவாங்க, வெளியாளுங்களும் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறைய. இதை நம்ம அந்த இதில் பங்க் கடை சொல்லுவோம்ல அந்த மாதிரி செட்டப் இது இல்லையா நீங்கள் சொல்கிறது? கார்ட் ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 300 கிலோ தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும்ங்க. பட் ஆனால் அது ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லுவோம், கார்ட் ஆன் வீல்ஸ். நீங்கள் அப்ராட்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் அதை ஒரு வீடியோ ஒன்றில் பார்த்தோன்னு. அது வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்கீங்க இங்கே? சின்னதாக பண்ணுறாங்க சார். அது செயின் ஆர்கனைசேஷன் நம்ம தான் ஃபஸ்ட் கொண்டு வந்து இந்த மாடல் நம்ம தான் ஃபஸ்ட் பண்ணி. இந்த மாடல் நீங்கள்? ஆமாம். இது வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு தான் இது சைன் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இப்போ எடுக்கிறவங்களுக்கும் வேறு எந்த விதமே எல்லாமே நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க? இல்லை நீங்களே அரேஞ்ச் பண்ணி? எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஆனால் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் 2,000 பண்ணார், அதே கடை இன்னொருத்தர் எடுத்து 10,000 பண்ணாருன்ட்டு. அதே தான் அவங்களுக்கு ஒரு தொழில் நல்லா பண்ணணும், சம்பாதிக்கணும், நல்லபடியாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் சார். அந்த மெயின் அது ஒன்று தான் போதும். எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணிடுவோம். இது நீங்கள் காஃபி, நீங்கள் சொன்ன காஃபி ஜூஸஸ் இதை தவிர வேற என்ன நீங்கள் இங்கே? இதில் 3 பிரிச்சிருக்கோம். ஹாட் பெவரேஜஸ். ஹாட் பெவரேஜஸில் காஃபி, டீ, அப்புறம் அந்த சூப்ஸ், குழந்தைங்களுக்கு பூஸ்ட்டு, ஹாட் பாதாம் மில்க், ஹாட் காஃபி, ஃபில்டர் காஃபி சாரி, அப்புறம் அதெல்லாம் இருக்குங்க. கோல்டு பெவரேஜஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபி, ரோஸ் மில்க், பாதாம் பால், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் ஈட்ஸ்னால் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்களே கொடுத்துருங்க? எல்லாமே கடை தேடி வந்துடும். கட்லெட்ஸ், நகட்ஸ் எல்லாமே கடை தேடி வந்துடும் வித் ரெப்யூட்டட் பிராண்ட். ஒரு சில இது வந்து ஒரு நாள் 2 நாள் கெட்டு போகிறதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி மாற்றிட்டே இருப்பீங்க? அதுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஃபைனல் பண்ணியிருக்கோம் சார். கெட்டு போகிற ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது. ஆமாம். ஏன்னா மில்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. மில்க்கு தான் காஃபி, அது எல்லாமே தரமான ப்ராடக்ட். மில்கெல்லாம் வந்துட்டு தேவைக்கு என்ன இருக்கோ அதான் ஆர்டர் பண்ணோம். அன்றைக்கி தான் அதான். இல்லை ரோஸ் மில்க் இந்த மாதிரி கேட்குறேன். அன்றைக்கி பண்ணிக்குவோம். அன்னன்னைக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம கான்செப்டில் 0. ஓகே. நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஃப்ரீசர் இருக்கும், அந்த ஃப்ரீசரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டா பால் கேட்டுரும். அந்த மாதிரி நம்மளோட மிஸ்டேக்னால தான் வேஸ்டேஜ் வரும் இல்லையா. நம்மளோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியான ப்ராடக்ட் கிடையாது, தரமான இது. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் இவ்வளவுதான் ஆகும், ஸோ நம்ம இவ்வளவு வாங்கினா போதும். ஆமாம் சார். அதுக்கு நீங்களும் சொல்லிடுவீங்களா உங்களுக்கு இவ்வளவுதான் வரும், தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். எப்படின்னா ஒரு டைப் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் தெரியுமானா தெரியாது. ஆமாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்பெனி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். அவங்களோட வேலை என்னன்னா எவ்ரி மந்த் அவங்களோட சேல்ஸ் அக்கௌண்ட்ஸு, P&L, வரவு செலவு டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணிட்டா அவங்களை எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கலான்றது தான் நம்மளோட இது. அவங்களுக்கு இந்த சப்போர்ட்டும் கொடுத்துட்றோம். ஏன்னா நிறைய பேர் தோக்குறது இதுதாங்க. அந்த அமௌண்ட்டை வந்துட்டு வேறு இதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க.
லோன் கட்டுறதுக்கு காசு இருக்காது. ம். பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை தொடக்கூடாது. அதை என்ன மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் பண்ணுறதுனால என்ன, எண்ட் ஆஃப் த டே மாதம் சேலரி கொடுக்க காசு இருக்காது, ரெண்ட் கொடுக்க காசு இருக்காது. இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு சொல்லுவோம் பிஸ்னஸில், அது எல்லாருக்குமே தேவைங்க. அது இருந்தால் பிஸ்னஸ் ஜெயிச்சிடலாம். ஸோ அதை வந்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சார். இப்போ சென்னையில் எத்தனை இடங்கள் சென்னையில் வச்சுருக்கீங்க சார் இப்போ சார்? தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்? தமிழ்நாட்டில் மோர் தென் 50 இருக்குங்க. 50 50 இருக்கு. இருக்கு. சென்னையில் இப்போ தான் ஒரு 4 அவுட்லெட்ஸ் இருக்குங்க. சென்னையில் இதை தவிர நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அர்பன் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் போட போகிறோம் சார். உங்களுக்கு எந்தெந்த வில்லேஜ் டயர் 1 டயர் வில்லேஜ் இருந்தாலும் நீங்கள் ஹைவேஸ் வில்லேஜ் எல்லா இடத்துலையும். இன்றைக்கி என்னென்னா ஒரு பெட்ரோல் பில் குறைஞ்சது ஒரு 1000 பேர் வராங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு தான் பெட்ரோல் பங்க் சூஸ் பண்ணோம். அப்புறம் எங்களோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் மிடில் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ். 20 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுங்க. டீ 15 ரூபா, காஃபி 20 ரூபா. இதுதான் நம்மளோட ரேட். எனி நார்மல் பர்சன் வந்து சாப்பிட்டு போகலாம். இதுதான் இதுங்க. ஸோ அதனால் எங்கெல்லாம் டீ காஃபிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்றது என்டையர் ஆமாம் ஃபுட்டில் அதுவும் டீ காஃபின்றது டெய்லி காலையில் ஒரு 15-20 ரூபான்னு போது சார் எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவாங்க சார். அதுதான் ஐடியா சார். மிக்க நன்றி. அதாவது இந்த காப்பி ரெடி இதோட இது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும், இது தமிழகத்தில் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து தேங்க்யூ சார். தேங்க்யூ.